பிள்ளைகளை இன்றைக்கு இயேசுவால் சபையில் வருகிற தீர்க்க தரிசன சத்தத்தை கேட்பதற்காக வந்திருப்பீங்க என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் இயேசு வாழ்ந்த உள்ளத்தின் சார்பாகவும் நான் விசுவாசிக்கிறேன். உங்களை வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். கர்த்தர் உங்களுக்கு கிரியை செய்து உங்கள் எதிர்பார்க்கிற நன்மைகளை தந்து உங்களை மேன்மைப்படுத்துவாராக. விசேஷ விதமாக ஜோர் வீட்டில் வருகிற உபவாச கொடுகை 20 நாள் தொடர்ந்து நடக்கப் போகிறது. அதற்காக ஜெபித்துக் கொள்ளும்படி தாழ்மையுடன் கேட்கிறேன். இந்த செய்தியோடு லைவ் செட்டிங், அதாவது நான் பேசி முதல் முறையாக கொடுக்கிற செய்தி நிறைவு காத்துக்கொள் நிகழ்ச்சியோடு அடுத்து இதற்கு முன்பாக பேசி கொடுத்த செய்திகள் உங்களுக்கு வழியாகும். அதை நீங்கள் செய்தியாக கேட்டு அது புரிந்து கொண்டு கற்றுக்கிற செய்வதாக. பிள்ளைகளை இந்த ஊழியத்தை தாங்கி ஊழியத்தை பார்த்து பிரயோஜனப்படுகிற ஒரு ஆத்துமாக்களையும் நான் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். அநேக பிரயோஜனப்பட்டு இருக்கிறது நான் கேட்கிறேன். சாட்சி மூலமாக நான் கேட்கிறேன். அதற்காக நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அப்போ நம்முடைய வாழ்க்கையை நம்ம ஜீவியத்தை காத்துக்கொள்ளணும் அப்படிங்கிற தலைப்பில் தான் நீங்கள் செய்திகளை கேட்டுட்டு இருக்கிறீங்க. தொடர் செய்திகளும் அவங்க கொடுத்து கொண்டு இருக்கிறேன். நான் வித்தியாசமாக ஒன்றும் பிரசங்கம் பண்ணுவதற்கு இல்லை. ஆனால் உண்மையை சொல்ல போனால் எல்லா பிரசங்கம் மாதிரி இந்த பிரசங்கம்லாம் இருக்காது. தொடக்கமும் இருக்காது, முடிவும் இருக்காது. ஆனால் இங்கே என்ன இருக்கும்? ஆண்டவருடைய வார்த்தை இருக்கும், வசனம் இருக்கும். அவன் காத்துக்கொள்ளு நான் சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். சொல்றதையே நாங்கள் எல்லாம் காத்துக்கிட்டு தான் இருக்கும். என் தகவல் இருக்க முடிய காத்துக்கணும் வச்சிருக்கிறேன். ஆமேன். போட்டு ட்ரெஸ்ஸை வச்சிருக்கிறேன். இந்த வஸ்திரத்தை காத்துக்கொள்ளு இந்த வெளிப்பாடு 14-15 சொல்லலை. இது என்னை போல வருகிறேன், தன் மானம் காணப்படத்தக்கதாக நிறுவனமாய் கடவாதே படிக்கு விழித்து கொண்டு தன் வஸ்திரங்களை காத்து கொள்கிறவன் பாய்க்குவான். விழித்து கொண்டு இருக்கணும், உற்சாகமா இருக்கணும், விழித்து கொண்டு காத்திருக்கணும்னு சொல்லியிருக்கிறார். உற்சாகத்தோடு காத்துக்க, சோர்ந்து போகாதீங்க, பலவீனம்னு சொல்லிக்கிட்டு காத்திருக்காதீங்க. என்னால் முடியாதுங்கிற எண்ணத்தோடு நீங்க காத்திருக்காதீங்க. என் பிள்ளையாத செய்திருக்க முடியாதுன்னு சொல்லிக்கிட்டு காத்திருக்காதீங்க. நான் சாதிப்புங்கிற எண்ணத்தோடு காத்திருங்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். அதான் வஸ்திரத்தை இதயத்தை போல் நான் வருகிறேன், தன் மானம் காணப்படத்தக்கதாக நிர்வாணமாய் நிறைவாதபடிக்கு விழித்து கொண்டு தன் வஸ்திரங்களை காத்திருக்க. ஆமீன். விழித்து கொண்டு தன் வஸ்திரங்களை காத்துக்கொள்ளுங்கள், உடுத்திக் கொள்ளுங்கள். நிர்வாணம் வெளிப்படக்கூடாது. நிர்வாணம் அவனச்சலும் என்னால் முடியாதுங்கிற சிந்தனைக்குள்ளாக நீங்க தள்ளப்படாதீங்க. அவிசுவாச வார்த்தையை விட்டுடாதீங்க. விசுவாசத்தோடு காத்துக்கொள்ளுங்க. ஆமை. திக்கட்ட பிள்ளைகள் விதவைகளை விசாரிப்பதில் உண்மையா காத்துக்கொள்ளுங்க. உங்களை காத்துக்கொள்ளுங்க. தேவனுடைய அன்பில் யூதா சொல்லுங்க, தேவனுடைய அன்புல நீங்க உங்களை காத்துக்கொள்ளுங்க. விசுவாசத்துல உங்களை காத்துக்கொள்ள 2 தீமோத்தேயு 4:7 சொல்லியிருக்கு. பாமே லூக்கா 18:15 சொல்லப்பட்டிருக்கு. சாரி, லூக்கா 8:15 சொல்லப்பட்டிருக்கு. நல்ல நேரத்தில் விதைக்கப்பட்ட ஒரு மனுஷனு கோப்பாக நீங்க ஆற்றல்களை காத்துருங்க. ஆமீன். அவன் ஜீவனை விரும்பி நல்ல நாட்களை காண வேண்டி இருக்கிறவருக்கு பொல்லாப்பு தன் நாவை கூட காத்துக்கொள்ளுங்க. ஜீவனை விரும்பி நல்ல நன்மையை விரும்பி நாவை காத்துக்கொள்ளணுமா? ஆமேன். நீதிமன்ற 21-23 சொல்லியிருக்கு.
தன் வாயையும் தன் நாவையும் காக்கிறவன் தன் ஆத்மாவை இழுக்கங்களை உரைக்கி காக்கிறான் என்று சொல்லியிருக்கு. எல்லா காவலோடும் இதயத்தை காத்துக்கோ, அதற்கு ஜீவை விட்டு புறப்படும். 21, 23 தன் வாயு தன் நாவை காத்துக்கொள்ளும். ஆமீன். அது பாருங்க. ஆமீன். 27:19 சொல்லியிருக்கு, உங்கள் பொறுமையினால் உங்கள் ஆத்மாக்களை காத்துக்கொள்ளுங்கள். 1 Timotheus 5:22 சொல்லப்பட்டிருக்கிறது, ஒருவன் மேலும் சீக்கிரம் கைகளை வை, ஆண்டபடிக்கு காத்துக்கொள்ளுங்க. ஆமேன். 1 5:18. ஆமேன். தேவனால் பிறக்க எவனும் பாவம் செய்யாமல் தன்னை காத்துக்கொள்ளுங்கள் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படி எல்லா விஷயத்திலும் தன்னை காத்துக்கொண்டு தன் ஜீவனை காத்துக்கொள்கிற மனுஷன் அவன் கிறிஸ்துடைய அன்பிலே கர்த்தருடைய விசுவாசத்திலே காத்துக்கொள்கிற மனுஷன்தான். வெளிப்பாடு 16:15 சொல்லப்பட்ட கர்த்தருடைய வருகையின் போது கர்த்தருடைய நன்மையை பெற அவன் வரும்போது அவன் இராதவனாக தன் விசுவாசத்தை உருவதை காத்துக்கொள்வதற்கு ஒப்பாயிருக்கிறான். அவன் தான் ரட்சிப்படும் மனவாளன். அவன் தான் வழிகாட்டியாக மாற முடியும் என்று இந்த வேதம் தெளிவுபடுத்துகிறது. அப்ப நீங்க சொல்லுவீங்க, ஒருவேளை அவனுடைய வருகை திருநை போல் இருக்கும், திருநை போறன்னு சொல்லிட்டு வருவான். நீங்க எப்ப தூங்குறீங்களோ அப்பதான் வருவான். நீங்க முடிச்சுட்டு வருவானா? வரமாட்டான். இன்னொரு ரகசியத்தை நீங்க பார்க்கணும். நான் அதுதான் சிந்திப்பேன். நீங்க எல்லாரும் வருஷத்தை பார்க்கிறீங்க. இது திருநை போடுவார்கள் தன்னாலும் காணப்படத்தக்காக நிர்வாணமாய் நடவாதபடிக்கு விழித்து கொண்டு வருஷங்களை காத்து கொள்வோம் பாய்க்குவான். அப்போ விழிப்பு முக்கியம். விழித்திருக்கிறது என்பது நீங்க வாழ்க்கையில சோர்வு கண்டிப்பா வரும். ஆமீன். தூக்கு நித்திரை கண்டிப்பா வரும். அவன் இங்க சொல்லப்பட்டு ஆமீன். ஏன் நான் நித்திரை வரணும், விழித்திருங்கள் சொல்லி இருக்குன்னா நம்ம எல்லாம் ரட்சிப்பு வஸ்திரத்தை உடுத்து கொண்டு நம்ம வஸ்திரத்தை காத்துக்கொள்ளணும். என்ன வஸ்திரம் ஆதாரம் சொல்லும். எல்லாரும் பார்ப்பீங்கன்னா தூங்கிட்டே இருப்பாங்க. தூங்கினாலும் நீங்க விசுவாசத்தோடு தூங்கணும். அவன் நான் தூங்கிட்டு எழும்புவேன், நாளைக்கு இந்த காரியத்தை செய்வேன். இன்னும் தூங்குகிறேன், நாளைக்கு நான் எழும்புவேன். ஆமேன். அதான் வஸ்திரங்கிறது. அவர் வரும்போது திருநை போல வருங்கிறாரு. அப்ப நீ தூங்கிட்டு தான் இருப்பா. அவருக்கு தெரியும் நான் வர லேட் தாமதிக்குதுல்ல, அப்ப இவன் கண்டிப்பா என்ன செய்வான், தூங்குவாண்டி. தூங்குறாலும் உனக்கு விசுவாசத்தை நீ காத்துக்கொள், ஒரு கிரியத்தை நீ காத்துக்கொள். அதான் வேத சத்தியம். உங்களை நீங்க காத்துக்கொள்ளுங்க. இது என்ன முடியாதுப்பா, போதப்பா, பின்மாறி போகாத. அந்த அடிய உறுதிப்படுத்து, பெற்றோர் நன்மை உறுதிப்படுத்து. நாளுக்கு நாள் மேல போ, ஒரு படி மேல போயிட்டே கீழே மேல போயிட்டு பாருங்க. நான் கழுதால உபாசம் புல் உபாசம் போடுறது கிடையாது. மாற வருஷத்துக்கு நான் எல்லாவற்றையும் 40-20 போடுறது வழக்கம். இடையில ஒரு 20 போட்டுருவேன், முடிவுல ஒரு 40 போட்டுருவேன். இப்படிதான் நான் முடிவு செய்துக்கிட்டே வர்ற காலகட்டம். திடீர்னு பார்த்தீங்கன்னா கழிஞ்ச நாளில் நான் டிவி விடத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் டிவி விடத்துக்கு இலையும் செய்தி கொடுக்கணும். வெளியே ஊரில் இப்போ செய்தி இருக்கு, வெளியே ஊழியம் இருக்கு, சென்னப்படத்து ஊழியம் வந்துருக்கு. இந்த ஊழியத்தை எல்லாம் செய்து நிறைவேற்றினா
திடீர்னு வேறு மாவட்டங்களில் செய்திக்கு சில உழைத்து போக வேண்டிய சூழ்நிலை இருக்கு, அழைப்பது போக வேண்டிய சூழ்நிலை. அப்படி இருக்கும்போது நான் இந்த லாங் டைம் உபவாசத்தை கட் பண்ணிட்டு என்ன பண்ணேன்னா வாரத்துக்கு 3 முறை போட்டேன். எங்கே போனாலும் திங்கள் செவ்வாய் புதன் எல்லாம் முடிச்சுக்கிட்டு வந்துடுவேன். சின்ன பட்டத்துக்கு ஊழியத்துக்கு போனாலும் திங்கள் செவ்வாய் புதன் வேலை ஊழியம் ஞாயிற்றுக்கிழமை போயிட்டு திங்கள் செவ்வாய் புதன் வேலைக்குள்ள வந்துடுவேன். எங்கே போனாலும் ஊழியத்தை முடிச்சுக்கிட்டு சில நேரம் 3 நாள் வந்து உபவாசத்துவேன். டிவிக்கு ஊழியத்துக்கு வந்தாலும் அப்படி 2 நாள் திங்கள்லையும் புதன் செவ்வாய் வேலைக்குள்ள அந்த ஊழியத்தை நான் அமைச்சிக்குவேன். 3 வாரத்துக்கு 3 நாள் வச்சு போட்டேன். போட்டால் எத்தனை வருஷம் மாதம் 4 வருடம் உபவாசம் 12 நாள் போயிடும். இப்படிதான் நான் ஊழியத்தை. அப்போ எனக்கு இது வந்து எனக்கு உடம்புக்கு அது சரியா சேர்ற மாதிரி எனக்கு தெரியல. அப்போ நான் இப்போ கொஞ்சம் லாங் உபவாசம் போடலான்னு முடிவெடுத்தேன். அப்போ ஆண்டவரோட பேசுகிற காரியம் எப்படி குறுகினாலும் அந்த ஓட்டத்தை நாம் தூங்கினாலும் விளம்பினப்பட்டாலும் இது நமக்கு சடத்தை என்ன வந்தாலும் நான் உற்சாகமாக தான் இருக்கேன். எனக்கு தெரியுது ஆண்டவரோட பேசிக்கொண்டு இருக்கிறார், ஆண்டவரோட நடத்தி கொண்டு இருக்கிறார், ஊழியத்தை நடத்தி கொண்டு இருக்கிறார். ஊழியத்தை உறுதியாக இருப்பேன். நம்மளுக்கு நான் விட்டுட்டு போகிறாங்க, தோற்று போக மாட்டேன் அப்படின்னு நான் இருக்கிறேன். நான் அதனால உங்களுக்கு சொல்றேன், இந்த வருத்தத்தை நீங்க காத்துக்கொள்ளுங்க, பெற்றுக்கொள்ள நன்மையை நீங்க காத்துக்கொள்ளுங்க. உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஊழியத்தை நீங்க சோர்ந்து போகாம காத்துக்கொள்ளுங்க. அவிசுவாச வார்த்தை உங்க வாயிலிருந்து புறப்படாம காத்துக்கொள்ளுங்க. கர்த்தர் உயர்த்திக்கிட்டே இருப்பாரு. வியாதி கண்டிப்பா தொடவே முடியாது, பலவீனம் கூட தொடவே முடியாது. அப்படி வந்தாலும் கர்த்தர் மாற்றுவார், எப்படியாவது மாற்றுவார். ஆமென், அல்லேலூயா, ஆமென். ஆண்டவருக்கு சித்தமில்லாதபடிக்கு இந்த வயிறெல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறார். உன் தலையில் கொடுக்கப்பட்ட எல்லா வயிறுகளும் எண்ணப்பட்டு கொண்டிருக்கிறது என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். அப்போ இதோ திருடன் வர்றது போல அந்த வார்த்தை கவுனிங்க. திருடன் எப்போ வருவான்? நீ விழிச்சிருந்தா திருவிடம் வரணுமா? வருவானா? வரவே மாட்டான். அப்போ கடுமை நீ உன் வாழ்க்கையில தூங்கி ஆகணும், அப்போதான் திருட வருவான். இது ஒரு பெரிய சத்தியம். நான் என்னையே இந்த வருஷத்தை காக்கும்போது என்னையே பார்ப்பேன். அப்போ ஒரு மனுஷன் ஒரு இடத்துல எப்போ ஆனாலும் கண்டிப்பா அவன் சோர்ந்து கொள்ளுவான். ஆனாலும் விசுவாசத்தை காத்துக்கொள்ளும். ஒரு மனுஷன் விழுகிறது கண்டிப்பு, அது உண்மை. ஆனாலும் வசனம் சொல்லுது, அது கட்ட எல்லா அவசரமும் நிறைய அவசரம் இருக்கு. நீதிமான் எத்தனை முடிந்தாலும் எழும்புவான். ஏன்னா 7 முறை மன்னிப்பு உண்டு. யாரிடத்துல? கிறிஸ்துவோட அன்பு இடத்துல. கிறிஸ்துவ அல்லாத அன்பு இருக்காது. 7 எத்தனை முறை மன்னிப்பான்? 7 முறை. ஆமென். அது யாருக்கு அந்த மன்னிப்பு உண்டு? கிறிஸ்துவோட அன்பு இருக்கிற இடத்துல உண்டு. இல்லாத விட்டா அந்த அன்பை பார்க்க முடியாது. அவங்க தான் விட்டுட்டு ஓடுறவன், உடைத்தை விட்டுட்டு ஓடுறவன், உடைக்காரங்களை விட்டுட்டு ஓடுறவன், ஜபத்தை விட்டுட்டு ஓடுறவன், வாழ்க்கையை விட்டுட்டு ஓடுறவன், இதெல்லாம் கிறிஸ்துவ அன்பு அல்ல. விட்டுட்டு ஓட மாட்டாங்க. கிறிஸ்துவ அன்பை விட்டுட்டு போக மாட்டாங்க. கிறிஸ்துவ அன்பு. ஆமென், அல்லேலூயா. எங்க ஊர்ல பாத்தீங்கன்னா என்ன பிடிக்கல, இயேசுவை பிடிக்குது. நான் அப்படியே யோசித்து நேரத்துக்கு ஊர்ல நான் இந்த உபவாசம் கொண்டதுல நான் சமாதான நான் பேசினேன். ஏன்னா அன்னைக்கு என் கூட உடிச்சு ஒரு தம்பிக்கு வீடே வாடகை கொடுக்குறேன்.
ஆனா அந்த தம்பிக்கு நான் பேர் முடிஞ்சு அந்த தம்பிக்கு ஒரு உயிரை வாங்கி கொடுத்தேன். அந்த தம்பி என்ன விட்டு பிரிஞ்சு போனாங்க. பிரிஞ்சு போன கூட அவங்க வீட்டில் அவங்க கூட்டம் நடத்துறாங்க. ஆனா அந்த வீடு கொடுக்காதவங்க கூட என்ன பண்றாங்க, அவங்க வீட்டில் அவன் கூட்டம் எடுத்து அங்க போய் கூட்டத்தில் உட்காந்து ஆண்டவரை ஆராதிக்கிறாங்க. அப்ப எதிரி யாரு? சும்மாதான் எதிரி. ஆனா இயேசு எதிரி கிடையாது. அந்த அப்படி சொல்லிட்டு தான் அவ எனக்கு நல்லாவே தென்படுது. அப்ப நான் ஆண்டவர்கிட்ட கேட்டேன், ஆண்டவர் இவங்கெல்லாம் இப்படி மனுஷங்க இருக்காங்களே, என்ன இப்படி இருக்கிறாங்களே எண்ணி. அப்ப ஆண்டவர் எனக்கு வசனத்தை ஒண்ணு வெளிப்படுத்துறாரு. இயேசு சொன்ன வார்த்தை அவரு எனக்கு சொல்லி கொடுக்கிறாரு. நான் படிச்சோன்னா படிக்கணும் வசனத்தை, ஆனா அவர் சொல்லி கொடுக்குறாரு. என்னப்பா நீ சொல்ற, எனக்கு வாழ்க்கையில் அப்படியே நடந்துச்சுன்னு யோசிக்கிற காரணம் சொன்ன மாதிரி இருக்கு. எங்க சொன்னாருன்னு பார்த்தா வசனத்தை சொல்லியிருக்காரு. அவர் வாழ்ந்த நாள் இயேசு சொல்லியிருக்காங்க. எப்படி சொன்னாங்க, நீங்க ஆபிரகாமின் குமாரர்கள் சொல்லியிருக்கீங்களே, நீங்க யாருக்கு அடிமை இல்லைன்னு சொல்லிக்கல, நான் ஆபிரகாமுடைய சந்ததி என்று நீங்கள் சொல்றீங்களே உண்மைதான். ஆபிரகாமுடைய குமாரன் என்று சொல்கிற என்னை இருக்கிறீர்களே, நீங்கள் ஆபிரகாமின் பிள்ளைகளாயிருந்தால் என்ன நீங்க அவருடைய வார்த்தையை சொல்லுங்க, என்ன நீங்க வைப்பீர்களோ? கேட்கவில்லையா? ஆபிரகாமுக்கு பிள்ளைகள் தான் இவங்க. அப்ப ஆபிரகாமை சொல்லுகிற வார்த்தையை நானும் அவருக்கு பிள்ளைதான். ஆபிரகாமுடைய ஒரு மனுஷன் உள்ளவன் தான். அவன் என்ன நீங்க என்னுடைய குமாரன் என்று சொன்னா சொல்லி வந்து என்ன நீங்க வைப்பீர்களா? ஆபிரகாமா தேவனுடைய குமாரன் என்று சொல்லப்பட்ட என்ன நீங்க ஏன் இருக்கிறீங்க? ஆபிரகாம் தேவனுடைய குமாரன். ஆமீன். ஆபிரகாம் ஆசீர்வதிக்க. ஆமீன். ஆபிரகாமினால் ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததி என்று சொல்லுகிறீர்களே, ஆபிரகாமுடைய பிள்ளைகள் ஆசீர்வாதத்தை பெற்று சொல்றீங்களே, ஆபிரகாமுடைய கர்த்தருக்குரிய குமாரனாயத்தை என்ன நீங்க ஏன் அப்போ இருக்கிறீங்க? கேள்வி இயேசு கேட்கிறாரு. அப்ப என்ன நீங்க இருக்க மாட்டீங்களா அப்படின்னு அவர் கேட்பாரு. அது மாட்டான். நான் ஒரு நாள் கேட்கிற வசனத்தை வச்சு நான் ரொம்ப மனசுக்குள்ள வச்சு எதை நான் தேட்டிக்கிடுவேன். ஆமீன். அது இல்லையா? ஏன்னா கிறிஸ்துடைய அன்பாக்க இல்லை, அதுதான் உண்மை. இது ஆபிரகாமின் குமாரன் சொன்னாங்க. அந்த பிறவாய் தேவனுடைய அன்பாக்க இல்லை. அது ஆபிரகாமிட்ட இருந்துச்சு, ஈசாக்கிட்ட இருந்துச்சு, யாக்கோபிட்ட இருந்துச்சு. ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் ஈசாக்கு மகனுக்கு யாக்கோவுக்கு. அவர்தான் இஸ்ரவேல். அந்த வம்சத்தான் இது. இஸ்ரவேல் வம்சத்தை பற்றி சொல்றாரு. இஸ்ரவேல் என்றால் ஜனங்களால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனம். யாக்கோவுடைய சந்ததி அதான் ஆபிரகாமுடைய சந்ததி. ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோவு பிதாக்கள். பிதாவாகி தேவனுடைய ஆசீர்வாதத்தை உடையவர்கள். அப்ப அவர்களுடைய பிள்ளைகளாய் இருக்கிற அவர்கள் அவன் இயேசுவை அவங்க இருக்கணும். அதுதான் இயேசு அவங்கள பார்த்து கேட்கிறாரு, ஏன் அவன் சிறுவன் அவையலாம்? அவ இயேசு. நான் என்ன கேட்கிறேன்னா, நீங்க இயேசுவமா தெய்வமா கொண்டீங்க, இயேசுவை புசைக்கிற என்ன நீங்க ஏன் அப்போ இருக்கிறீங்க? இயேசு கிறிஸ்து வேணும், இயேசு ஆசீர்வாதம் வேணும். அப்ப இயேசுவை புசைக்கிற சுபா வேண்டாமா? அப்ப இருக்கிறீங்கன்னா கிறிஸ்துடைய அன்பு உங்களுக்குள்ள இல்லை. அதான் என்னுடைய கேள்வி. இந்த சுபாவை வைப்பீங்களா? சுபாயை வெட்டுவீங்களா? சுபாயை கல்லன்னு சொல்லுவாங்களான்னு நான் கேட்கிறேன். அதான் இயேசு அன்றைக்கு
அதை செய்ய. ஆமை ஆபிரகாம் சரி என்று சொல்லுவீங்களே, ஏன் என்ன இருக்கிறீங்க? நான் கர்த்தருடைய ஊழியக்காரன் அல்லவா, அவருடைய வசத்தை சொல்ல வந்தது அல்லவா, ரட்சிக்கு மீட்புக்காக வந்த மனுஷன் அல்லவா, என்னையா நீங்க கேட்டார். நான் இன்னைக்கு இந்த ஊரில் அப்படிதான் கேட்கிறேன். நானும் நினைக்கிறேன் அதே ஊழியக்காரர் இப்படியா இருக்காங்க. ஏன் ஆண்டவருக்கு பிள்ளைகள ஊழியக்காரர்களும் இருக்கிறாங்க, இயேசுவை நேசிக்கிறாங்க. நானும் கிறிஸ்தவன் என்று சொல்லிக் கொள்ளுகிறார்கள், நானும் கிறிஸ்தவன் என்று சொல்லி இருக்கிறார். அப்ப கிறிஸ்துவை போதிக்கிற ஜனத்தை ஏன் இருக்கிறீங்க? ஏன் அங்க பிரிவினை வைக்கிறீங்க? இதெல்லாம் சிந்திக்கிறது கிடையாது. அன்றைக்குள்ள ஆபிரகாமுடைய சந்ததியா இருந்தேன் என்று சொல்லிக்கொண்டு இயேசு கிறிஸ்துவ சிறுவரான ஜனங்கள் இயேசு கிறிஸ்துவ நாமத்தை நிமித்த உடைக்காக்கப்பட்டவரை துக்கப்படுத்துவது பாதப்படுத்துவது நல்லது இல்லை என்பதுதான் கர்த்தராகிய இயேசு வெளிப்பாடு புத்தகத்தில் 16ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். இதோ திருநனை பூர்வகிறேன், நான் மானம் காணப்படத்தக்கதாக நிர்வாணமாய் நடவாதபடிக்கு விழித்துக் கொண்டு தன் வசங்களை காத்துக் கொள்கிறவன் பாக்கியவான். ஆமென். காத்துக்கொள்ளணும், கொண்டிருக்கணும். அவன் நீ தூங்குதாலும் சரி. ஆமென். சோர்ந்து போகாதபடிக்கு என்னால் சாதிக்க முடிகிற எண்ணத்தோடு வைராக்கியத்தோடு நாம் கிறிஸ்துக்குள்ளே இருக்கும்போது நாம் மேன்மையை காண முடியும். ஆமென். அவர் வருகை திருட போல இருக்கும். எப்போ அதுன்னு சொல்லிட்டு வர மாட்டான். திருட சொல்லிட்டு வருவானா, நாளை காலைக்கு 10 மணிக்கு வருகிறேன். அப்போ நம்ம வருவோம், எல்லாரும் ரெடியா இருப்போம். நாளைக்கு திருட வாரா நான் பார்ப்போம்டா. அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா. ஆனா நேரத்தில் காவலை இயேசு கிறிஸ்து உனக்குள்ள வந்து விடுவா. ஒரு மனுஷனுக்கு பிறப்பு எப்ப டேட்டை குறிக்கலாம். ஆமை இறப்பு எப்ப நீ எவரால் சொல்ல முடியுமா? இல்ல பிறப்பு எப்ப நீ யாரால் சொல்ல முடியுமா? உருவாக்குவது கற்று, ஆமை எடுத்துக்கொள்வது கற்று. உருவாக்குவதற்கு எடுத்துக்கொண்ட அதிகாரம் உண்டு. ஆமென். எதையும் உருவாக்க முடியாது, விதைக்க மட்டும்தான் முடியும். ஆனா உருவாக்குறது கர்த்தருடைய வேலை. அழிக்கிறதுக்கு தான் பிசாசுக்கு முடியும். அது அந்த வருஷத்தோட மறுபக்கம். திருட எதுக்காக வருகிறான்? கொல்லவும் அழிக்கும். அப்ப இங்கே இயேசுவாம் வருகிறேன், நிர்வாணமாய் இருப்பேன், ஒன்ன சங்கரிப்பது வைக்கிறாரு. தோஷத்தை அர்த்தம் என்ன? திருட போற வருகிறேன்னா உன்னை நான் நியாயத்திக்க வர போறேன். ஆமென். வெளிப்புறத்தில் புத்தகங்கள்னாலே நியாய தீர்ப்பு, தீர்ப்பு ஜட்ஜ்மென்ட். அவங்களை எல்லாரும் இயேசுவை நியாயம் தீர்த்தாங்க. கொண்டாச்சு, அடிச்சு கொள்ளை சிறுவர் அழிஞ்சு இவன் வாழ்க்கை போச்சு எழுப்புவா. அதான் இந்த வெளிப்பாடு சொல்லுங்க. நிர்வாகம் தெரியாது, விசுவாசம் உறுதியா இருங்க. நான் அடிக்கடி சொல்லுவேன், உரிய இப்பதான் ஆரம்பிக்க போறேன். அம்மா கூட்டம் திடீர்னு குறையும், திடீர்னு கூட திடீர்னு குறையும். ஆனால் நிறைய ஊழியக்காரங்க எழுப்பிட்டாங்க, நிறைய பிள்ளைகள் எழுப்பி விட்டுட்டேன். அவன் அந்த பெரிய நான் இருக்கிற இடத்துல பாருங்க, இப்போ எங்க வீட்டில் கேட்குற சத்தத்தை விட அதிகமா பக்கத்து வீட்டில் கேட்குது. காரணம்
அது கூடுற கூட்டம் எனக்கு உருவமா கூட்டம். ஆமேன். அது எனக்கு தெரியும். ஆண்டவர் பிரியமா இருக்கிறேன். ஆண்டவரே நான் சோதனை பண்ணிட்டு இருக்கிறேன். அந்த தப்பி பாவம். ஆமேன். அவங்க நினைக்கிறாங்க பக்கத்துல கூட்டம் கூட்டணும்ல சுவாக்கு வெறுப்பது வேண்டி. நான் என்னையும் சொல்லுவேன், எங்க தம்பியை பாதுகாத்து கொள்ளுங்கப்பா, அவன் வந்துடுவதாயிட போறான். ஆண்டவருக்குள்ளவாய் உருவான கூட்டம். அவங்க தெரியாம இருக்கிறாங்க. வெறுப்புல கூடுற கூட்டம். ஆமேன். இயேசுக்கா கூடுற கூட்டம் என்ன? அது ஆண்டவருடைய பிள்ளைகளை நேசிக்கும். ஒரு பிரிவினை வராது. அதுல ஒரு கூட்டம் கூடாது. விரோதமா கூடாது. விரோதமா பேசாது. என் பிள்ளைகளை குறை கூட்டி பேசாது. குற்றப்படுத்தி பேசாது. ஆமீன். அதுதான் இதெல்லாம் பார்த்துக்கொண்டு நியாயத்திற்காக ஆண்டவர் சொல்லுகிற ஒரே வார்த்தை, நான் நியாயத்திற்ப வருவேன். எப்படி ஒரு திருடனை போல வருவேன். அவன் தூங்கிட்டு இருக்கும்போது வருவேன். புத்தி உள்ள சகோதரா, புத்தி உள்ள ஸ்ரீ, குலஸ்தான சகோதரா, குலஸ்தான ஸ்ரீ, நீ உன்னை காத்துக்கொள். பெற்றுக்கொண்ட அபிஷேகத்தை காத்துக்கொள். கொடுத்த நன்மையை காத்துக்கொள். கொடுத்த ஆசீர்வாதத்தை காத்துக்கொள். கர்த்தர் பெரியவர். கர்த்தர் பெரியவர். கர்த்தர் பெரியவர். வைராக்கியம் உள்ள தெய்வம். அவர் திருட போல வருடத்தில் இருக்கா வருகிறாரு. கொல்லம் அழிக்கும். அப்ப கர்த்தர் என்ன தெரியுமா? கர்த்தருடைய வருகை இப்படி இருக்கும். கர்த்தருடைய வருகை இப்படியா இருக்கும். நியாயத்தீர்ப்பு நாள் இப்படியா இருக்கும். முடிவு உண்டாகும். இந்த வார்த்தையை நான் இறுதியாக வைத்து நான் உங்களுக்கு ஜெபிக்க போகிறேன். உங்க அன்பை காத்துக்கொள்ளுங்க. விசுவாசத்தை காத்துக்கொள்ளுங்க. நாவை காத்துக்கொள்ளுங்க. அபிஷேகத்தை காத்துக்கொள்ளுங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் கரம் பண்றதை காத்துக்கொள்ளுங்க. ஆமீன். உங்க இதயத்தை காத்துக்கொள்ளுங்க. உங்க நன்மைகளை காத்துக்கொள்ளுங்க. நன்மை செய்யத்தக்க தானி இன்னும் செய்யாம போன பாவம். உங்க பாவத்துக்கு விலகி காத்துக்கொள்ளுங்க. உங்க வச்சத்தை காத்து எல்லாவற்றிற்கும் மேலாகும். உங்க நிர்வாணம் வெளியே தெரியாதபடிக்கு, உங்க குறைகள் வெளியே தெரியாதபடிக்கு, குற்றங்கள் வெளியே தெரியாதபடிக்கு, உங்க வஸ்திரங்களை அவிசுவாசங்கிற குறைகள், அவிசுவாசங்கிற கிரிய அவன் தெரியாதபடிக்கு நீங்கள் உங்களை காத்துக்கொண்டு பரிசுத்த பத்திரத்தை உடுத்தி கொண்டு விசுவாசங்கிற வார்த்தையில உறுதிப்பட்டு வைத்திருங்கள். கர்த்தவங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போமா? ஆமென். மீண்டும் ஒரு நாளுக்கு பார்க்கும் வரைக்கும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கும்படி கிரியை செய்வதாக. ஜெபிப்போம். நன்றி பரலோக தகப்பனே, இதற்கு உம்முடைய வருகை திருடன் வருகை போல் இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எங்க பிள்ளைகள் சோர்ந்து போனாலும், கஷ்டப்பட்டாலும், நெருக்கப்பட்டால், ஒடுக்கப்பட்டால், இவ்வளவு தூரம் வாசித்தேன், இவ்வளவு நாட்கள் ஜெபித்தேன், நன்மை இல்லையே என்று சொல்லி எதிர்கள் விடுகிற கூக்குகள் நிமித்தமும், பரியாசக்காரர்கள் விடுகிற நிந்தனை நிமித்தமும், அவமானத்து நிமித்தமும் இவர்கள் அவிசுவாசப்பட்டு விடாதபடிக்கு உம்முடைய வஸ்திரத்தை உடுத்திக்கொண்ட பிள்ளைகளால் நிலைத்திருக்கும்படி ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, எங்களுடைய நிர்மாணங்கள் வெளியே தெரியாதபடிக்கு இதே எங்களுக்கு பரிசுத்த வஸ்திரம் ஆமை எங்களுக்கு நிலைத்திருக்கும்படி கிரியை செய்யும். உம்முடைய வருகையின் போது நாங்கள் கரையேற்ற பிள்ளைகளாக விளைவிக்கும்படி எங்களை காத்துக் கொள்ளுகிற, உம்முடைய வஸ்திரத்தை உடுத்திக் கொள்ளுகிற ஆண்டவருடைய பிள்ளைகளாக நிற்கும்படிக்கு
பரிசுத்தமுள்ள உத்தம ஜீவ மார்க்கத்து பிள்ளைகளாகும். ஆண்டவரே, பரிசுத்த வஸ்திரத்தை தந்து கொண்டவர்களாக ஆண்டவர் இருக்கத்தக்கதாய் கர்த்தர் கிரியை செய்வீராக. எந்த வியாதிகளோ பலவீனங்களோ உத்தரவுகளோ போராட்டங்களோ தரிசனங்களோ கஷ்டங்களோ நஷ்டங்களோ ஒன்று எங்க பிள்ளைகளை அவிசுவாசப்படுத்தாதபடிக்கு பரிசுத்தமாய் தங்களை தாங்கி காத்து கொண்டு கர்த்தருடைய கிருபை நிலைநிற்கத்தக்கதாக அப்போது எனக்கு செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் கற்றுக் கொடுக்கிறது. கர்த்தர் கிருபை ஒன்றே மேன்மை காணு. அப்போது எனக்கு செய்யும். பத்திரப்பட்ட நல்லது, வேதனைப்பட்ட நல்லது, கலக்கமடைந்த நல்லது, கலங்கின நல்லது, கலங்கினது நல்லது. ஆமே, நான் துக்கப்பட்ட நல்லது, நான் அடிக்கப்பட்ட நல்லது, நான் லட்சம் செஞ்சது நல்லது. ஆமேன், என்னெல்லாம் துக்கப்படுத்தி வெறுத்து ஒதுக்கின நல்லது. ஆகவே உம்முடைய உடன்படிக்கையை நான் பற்றி கொண்டேன் என்று மகிமையான மனிதர்கள் சொன்ன வார்த்தைக்கு கர்த்தர் கிரியை செய்து பாதுகாத்துக் கொள்வீராக. ஆண்டவர் நிலைக்கக்கூடிய கிருபையை கொடும். விழுந்தாலும் உமக்காக, நின்றாலும் உமக்காக, கொள்கை வடிவுகள் சாகடிக்கப்பட்டு மகிமையா நிலைக்க விழித்துக் கொண்டவர்களாக நம்மை நிலைக்க கர்த்தர் கிரியை செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதி பெறப்பட்டு கிருபைக்கு நன்மையாய் நிரப்பும். இறக்கம் செய்யும். ஆசீர்வதி கனப்படுத்த நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். என்ற தேவப்படையிலே கர்த்தருடைய வேத வசனத்தை உங்களுக்கு கொடுத்திருக்கிறேன். காத்து கொள்ளுங்கள் உங்கள் வஸ்திரங்களை. ஆமென். தேவ வருகை வரைக்கும் பரிசுத்தத்தோடு காத்து கொள்ளுங்க. வருகை போது கடைசியை ஏற்ற உண்மையுள்ள ஒரு கிருபை பெற்ற பிள்ளையாக தேவனுடைய ராஜ்யத்தை நாம் சுதந்திரத்துக் கொண்டு நாம் தேவனுடைய மகிமையை சுதந்திரத்துக் கொள்ள கடவுளும் என்று சொல்லி இந்த செய்தியில் நடைபெறுகிறேன். கற்றொன்று அடுத்த புதிய செய்தி மூலம் வசனங்கள் மூலம் காரணம் குறைக்கும் என்று விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.